பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தாங்க நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை பார்த்தேன். எனக்கு இந்த வீடியோவை பார்த்த உடனே வந்த ஒரே கேள்வி, படிச்ச பொண்ணு பண்ற காரியமாங்க இது? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்துட்டு, அதுவும் டிஎம்கே மாதிரியான பெரிய கட்சியில இருந்துட்டு போகி செலிப்ரேஷன் அப்போ ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோட தலைவர் போட்டோ போட்ட டி-ஷர்ட்டை எரிச்சு நீங்க என்னங்க எக்ஸாம்பிள் செட் பண்றீங்க? இந்த மாதிரி நம்மள சுத்தி நடக்கிற ஈவென்ட்ஸை டெய்லி பேசிஸ்ல உங்ககிட்ட சேர்த்துட்டு இருக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தின்னு தாங்க சொல்லணும். லாஸ்ட் டைம் இப்படிதான் 41 பேர் இறந்து போனதை ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி கேளிக்கையாக்குனாங்க. இப்போ போகி பண்டிகை அப்போ அவர் போட்டோ போட்ட டி-ஷர்ட்டை எரிச்சிருக்காங்க. எனக்கு அவர் போட்டோ போட்ட டி-ஷர்ட்டை எரிச்சதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. என்னோட கேள்வி எல்லாம், படிச்சவங்களே இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா படிக்காதவங்க எப்படிங்க தப்பு பண்ணாம இருப்பாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை நாங்க செலக்ட் பண்றோம்னா உங்களோட ஆக்ஷன்ஸ் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இப்படிதானே இருக்கும். கருத்து ரீதியா நீங்க யார வேணா அப்போஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இங்க யாரும் யாருக்கும் பர்சனல் எனிமீஸ் கிடையாது. கோர்ட்ல கூட ஒரு கேஸ ஹேண்டில் பண்ற அப்போசிங் கவுன்சில்ஸ் கோர்ட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எதுவுமே நடந்துக்காத மாதிரி தான் நடந்துப்பாங்க. நீங்க என்னன்னா இப்படி குழந்தைத்தனமா வீடியோ கிரியேட் பண்றது, டி-ஷர்ட் எரிக்கிறதுன்னு விளையாண்டுட்டு இருக்கீங்க. நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி வேற. நீங்க பண்ற இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து மத்தவங்க இன்ஸ்பயர் ஆனாலோ, இல்ல டிவிகே காரங்க அஜிடேட் ஆகி அவங்க இந்த மாதிரி உங்க கட்சி கொடியை எரிச்சாலோ, இல்ல உங்க உருவ பொம்மையை எரிச்சாலோ என்னங்க ஆவறது? கருத்து முரண்பாடு இருக்குதுன்னா கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. 2026 ஓட எலெக்ஷன் பிரச்சாரம் இன்னும் few weeksல ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க போய் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்றது உங்களுக்கு வேணா நல்லா இருக்குதோ என்னவோ, பாக்குற எங்களுக்கு உங்க மேல இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதை கூட குறையுதுன்னு தாங்க சொல்லுவேன். உங்க இன்னோவேஷன்ஸ் எல்லாத்தையும் டி-ஷர்ட் எரிக்கிறது, வீடியோ எடிட் பண்றதுல காட்டாம ப்ராப்பரா क्वेश्चंस கேளுங்க, ப்ராப்பர் பாலிசிஸை டிஸ்கஸ் பண்ணுங்க. பீப்புளுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு சொல்லி அதெல்லாத்தையும் ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்றதுல உங்க இன்னோவேஷனை காட்டுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைத்தனமாலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எலெக்ஷன்ஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா டிஎம்கே மாதிரியான கட்சியில இருந்துட்டு இந்த லெவல் பாலிடிக்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு தாங்க சொல்லுவேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.